ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும். ஓகே பாருங்க, மிகப்பெரிய 5 இலக்க எண் கேட்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப இலக்கங்கள் கேட்டுட்டாலே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய 5 இலக்க எண், மிக சிறிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 4 எப்படி கேட்டாலும் இந்த இலக்கங்கள் பேஸ் பண்ணி வந்தால் என்ன கண்டுபிடிப்பீங்க? கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். 3, 5, 8, 12. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எதால டிவைட் பண்ணுவோம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 3 3, 5 அடிக்க முடியாது, 8 அடிக்க முடியாது, 4 3 பண்ணலாம். ஓகே, திரும்பி என்ன பண்ணா 4ஆல 1, 5, 2, 1. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? மொத்தம் பெருக்க வேண்டியதான். முன்னாங்க 12, 60, 120. அப்ப எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 120. இப்ப என்ன பண்ண போறோம்னா, அவங்க என்ன கொஸ்டின் சொன்னாங்க? மிகப்பெரிய 5 இலக்கம்னு சொன்னாங்கன்னா, எனக்கு பொதுவா மிகப்பெரிய 5 இலக்கம் என்னது? 5மே 9 தான் மிகப்பெரிய 5 இலக்க எண். ஓகேவா? இது என்ன பண்ணா 120ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்ல, அதால டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? மீதி எவ்வளவு வரும் பார்த்தோம்னா, அந்த மீதி இதில் கழிச்சாலே போதும், மிகப்பெரிய 5 இலக்கம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 120ஆல அடிப்போம். நம்ம டைரக்டா தான் அடிக்கணும், 2ஆல 3ஆல அப்படியே அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? டைரக்டாவே அடிக்கணும். 120 120, 9 அடிக்க முடியாது, 99 அடிக்க முடியாது, 999. 999ல எத்தனை 120 இருக்கும்? 8 120 960. மீதி எவ்வளவு வரும்? 39. பின்னாடி ஒரு 9. ஓகேவா? 399. 399 எத்தனை 120 இருக்கும்? 3 120 360. ரிமைனிங் எவ்வளவு வரும்? 39 வரும். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணும்? 9 சேர்ப்போம். 399ல திரும்படியும் 3 120 360. ரிமைனிங் எவ்வளவு? 39. அப்ப மீதி எவ்வளவு வந்துச்சு? 39. அந்த 39 என்ன பண்ணோம்? இந்த மிகப்பெரிய 5 இலக்கம் இருந்து கழிச்சு பார்க்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 39 கழிச்சு அப்படின்னா 0 6 9 9 9. ஓகே, அடுத்து என்ன பண்ணா? ஆக்சுவலா இதனது மிகப்பெரிய 5 இலக்கம் முடிஞ்சு. பட் இங்க என்ன ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, மீதி 2 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாங்க? மீதி 2 கொடுத்துருக்கனால அந்த மீதியை நம்ம என்ன பண்ணோம்? கூட்டிக்கணும். மறந்துடக்கூடாது. என்ன பண்ணும்? கூட்டதான் செய்யணும், கழிச்சிடாதீங்க. நீங்க இப்படியே விட்டுட்டு போனாலும் தப்பு, கழிச்சாலும் தப்பு. என்னதான் பண்ணும்? கூட்டி தான் நம்ம ஆன்சர் பண்ணும். மீதி கொடுத்தாங்கன்னா கூட்டிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 99,962. ஸோ ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எனக்கு மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னாலே 5மே 9 தான். அதாவது 99,999. அதை 120ஆல் அடிக்கிறோம். மீதி எவ்வளவு வருதுன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த மீதி என்ன பண்ணுவோம்னா, அந்த மிகப்பெரிய 5 இலக்கம் கழிச்சோம் அப்படின்னா இந்த எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்கம் கிடைச்சிடும். ஓகே, அப்ப மீதி கொடுத்து என்ன பண்ணுவோம்? மீதியை கூட்டிக்குவோம். ஸோ அப்ப ஆன்சர்